चैतन्य मनो भीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ததாதி ஸ்வபதாந்திகம். நம்ம அன்னைக்கு கடைசியா பார்த்தது கிருஷ்ணர் அர்ஜுனது நண்பர் என்பதால் இவற்றையெல்லாம் முகஸ்துதியாக அர்ஜுனன் கூறிக்கொண்டிருந்தான் என்று தற்போது ஒருவர் எண்ணலாம். பகவத்கீதையை படிப்பவரது மனங்களிலிருந்து இத்தகைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக தன்னால் மட்டுமின்றி நாரதர், அசிதர், தேவலர், வியாசர் போன்ற அதிகாரம் பெற்ற நபர்களாலும் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதை அடுத்த பதத்தில் கூறி தனது புகழுரைக்கு சான்று கூறுகிறான் அர்ஜுனன். இந்த அதிகாரிகள் எல்லா ஆச்சாரியர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதத்தில் வேத ஞானத்தை உண்மையுருவில் வழங்குபவர்களாவார். எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் கூறும் எல்லாவற்றையும் பூர்ண பக்குவமுடையதாக அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். நீர் உரைப்பவை அனைத்தையும் உண்மை என நான் ஏற்கிறேன். மேலும் பகவானின் வியாக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது மிக கடினம் என்றும் பெரும் தேவர்களால் கூட அவரை அறிய முடியாதென்றும் அர்ஜுனன் கூறுகிறான். மனிதர்களை விட சிறந்தவர்களால் கூட பகவானை அறிய முடியாது என்பது இதன் பொருள். அப்படி இருக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தனாக ஆகாமல் ஒரு மனிதன் அவரை புரிந்து கொள்ளுதல் எவ்வாறு சாத்தியமாகும்? எனவே பகவத்கீதை பக்தி உணர்வுடன் அணுகப்பட வேண்டும். தான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமானவன் என்றோ ஸ்ரீ கிருஷ்ணர் சாதாரணமான மனிதர் என்றோ எண்ணக்கூடாது. எனவே பகவத்கீதையை புரிந்து கொள்ள முயல்பவர் குறைந்தபட்சம் ஏட்டளவிலாவது ஸ்ரீ கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடக்கமான மனநிலையினால் பகவத்கீதையை நம்மால் புரிந்து கொள்ள இயலும். பகவத்கீதை எல்லாரும் படிக்கிறாங்க, நம்மளும் படிக்கிறோம். நம்மளுக்கு ஏன் புரிய மாட்டேது? ஒண்ணுமே மண்டையில நிக்க மாட்டேது. என்ன சொல்ல வராங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன், என்ன நீங்க நம்பினாதான் என்கிட்ட ஒரு வேலையை கொடுக்க முடியும். இல்ல என்னை நம்பினாதான் நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கிட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ண முடியும். என்னவே நீங்க நம்மள என்னையவே நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிறப்போ நான் சொல்றது எப்படி நீங்க எடுத்து நான் சொல்றது எப்படி புரிய வரும்? அதை புரிஞ்சாதான் நம்ம எடுத்து அதை வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியும். ஸோ பகவத்கீதை படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். பகவான் என்னதான் சொல்லியிருக்காரு, ஏன் இந்த பகவத்கீதை ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயமாவும் ஒரு புனித நூலாவும் ரொம்ப பிரத்யேகமான ஒரு விஷயமா இருக்கு. அதை நம்ம என்னதான் புரிஞ்சுக்கணும் நம்ம ட்ரை பண்றோம், அதுல என்னதான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்னா முதல் முக்கியமா நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இறைவனா பாக்குறது தான் ஒரே இது. ஏன்னா அவரே நீங்க பகவத்கீதையை முழுசா பயணிக்கும் போது தெரியும் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு முழுசா பயணிக்கும் போது தெரியும். ஸோ அப்போ நம்மளுக்கு பகவத்கீதை தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சாதாரணமானவராவோ இல்ல நம்மளுக்கு இணையானவராவோ இல்ல ஒரு மனுஷனாவோ நினைக்க கூடாது. ஒரு விசேஷமான மனிதராக கூட நினைக்க கூடாது. அவர் முழுமுதற் கடவுள்னு அட்லீஸ்ட் இதுல போட்டிருக்காங்களே, சரி என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்லயாவது பயணிச்சா மட்டும்தான் பகவான் என்ன சொல்ல வராருங்கிறது புரியும் அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருக்கு. சாஸ்திரங்கள்ல போட்டிருக்கு, குருநாதர்கள் சொல்றாங்க, எல்லா முன்னோர்களும் எல்லா நம்ம பெரிய ஆட்கள் நினைச்சு எல்லாருமே இத சொல்றாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்ல அந்த கண்கள்ல அந்த மனநிலையில நம்ம கவனிச்சா மட்டும்தான் பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாருன்னு புரிய வரும். இது குறைந்தபட்ச நம்ம பகவத்கீதை அணுகுவதற்கான ஒரு தகுதி. குறைந்தபட்சம் ஏட்டளவிலாவது ஸ்ரீ கிருஷ்ணரை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடக்கமான மனோநிலையினால் பகவத்கீதையை நம்மால் புரிந்து கொள்ள இயலும். இதுவே பகவத்கீதையின் கூற்றும் அர்ஜுனனின் கூற்றும் ஆகும். இதை யாரு சொல்றாங்கன்னா இதுல பகவத்கீதையில பகவானும் சொல்றாரு, அர்ஜுனனும் சொல்றாரு. ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்டே நடக்குது அப்படின்னா அதை யாரோ பார்த்துட்டு யார்கிட்டயோ சொல்லி அதை நம்ம காதுல கேட்டு அப்படி நடந்துச்சாமாப்பா அப்படின்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்கப்பா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? இந்த ராஜா காது கழுத காதுன்னு சொல்ற மாதிரி நம்ம கிட்ட இருந்து போன தகவல் நம்ம கிட்டயே திரும்ப சேர போது அது அப்படியே வேற ஒரு கான்செப்ட்ல சேரும், அப்படியே மாறி இருக்கும். அந்த மாதிரி நேர்ல ஒரு விஷயத்த பார்த்தவங்க சொல்றது ரொம்ப கரெக்டா இருக்கும். ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்டே ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஒரு சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க சொல்றது உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்டா போலீஸ்ல இருந்து எல்லாருமே அதைத்தான் எடுத்துக்குவாங்க. நான் கேட்டேங்க, ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்கங்க அப்படின்னா, உங்ககிட்ட யார் சொன்னாங்கன்னு அவங்களோட டீட்டெயில் கொடுங்க,
அவங்க கிட்ட போய் நாங்க கேட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிறோம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க சொல்றதா கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும். அந்த மாதிரி பகவத்கீதையை நேரடியா கேட்டது யாருன்னா அர்ஜுனன் தான். ஸோ அர்ஜுனன் சொல்றாருன்னா அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த விஷயம் எல்லாத்தையும் அவர் நேர்ல அனுபவிச்சாரு. அவரு சொல்றது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஸோ அந்த அர்ஜுனே இதை சொல்றாரு. பகவானை முழுமுதற் கடவுள்னு ஏற்றுக்கொண்ட மனநிலையில, அதாவது ஏட்டளவில் இதுல போட்டிருக்காங்க, சரி இதை கேட்கிற வரைக்கும் நம்ம அந்த மைண்ட் செட்லயாவது கேட்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயாவது கேளுங்க. இதை நீங்க பகவானை ஒரு சாதாரண மாணவராவோ இல்ல ஒரு கதாபாத்திரமாவோ ஒரு ஹீரோவாவோ அப்படியெல்லாம் பார்க்காம பகவானா நினைச்சு கேட்டா மட்டும்தான் இது புரிய வரும்னு சொல்லி அதை சொன்னவரும் சொல்றாரு, பகவானும் சொல்றாரு, அதை கேட்டவரான அர்ஜுனனும் சொல்றாங்க. சரிங்களா? பகவத்கீதை ஒரு ஆழ்ந்த புதிர். எனது ஆழ்ந்த புதிர் என்பதால் அடக்கமான நிலையில் பயின்றாலன்றி இதனை புரிந்து கொள்வது மிக கடினம். அடக்கமான நிலையில பகவானை நம்ம சரணடைஞ்சு, பகவானே நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியல. சோ இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டெமோ கார்டு இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி எல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ மனுஷன் இந்த வாழ்க்கை எப்படி வாழணும், மனுஷங்கிற இந்த புலன்களை, இந்த உடலை, இந்த மனசை இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்றதுங்கிறதுக்கான ஒரு டெமோ கார்டு தான் பகவத்கீதை. ஸோ இந்த பகவத்கீதைங்கிற டெமோ கார்டை நான் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு என்னை நான் எப்படி இயக்குவது, என்னை நான் எப்படி பயன்படுத்துவது, உபயோகமான ஒரு மனிதனா நான் எப்படி வாழ்ந்து பிறருக்கும் உபயோகமா வாழ்றது எனக்கு அது தெரியல. ஸோ இதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவானே பகவத்கீதை மூலமா எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகவானை சரணடைஞ்சு அவர் இறைவன் சொல்லி நம்பி நம்ம கேட்கும் போதுதான் அவர் என்ன சொன்னாருங்கிற விஷயம் நம்மளுக்கு புரிய வரும். நீ என்ன சொல்லியிருக்க போற, நீ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறப்போ அது என்னமோ மாதிரிதான் நம்மளுக்கு புரியாது. அதனாலதான் அது நிறைய பேருக்கு புதிரா இருக்கு. ஏன் அது நம்மளுக்கு இன்ன வரைக்கும் ஒரு விளங்காத ஒரு விஷயமாவும் ஒரு அதாவது தெளிவில்லாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா நம்ம தெளிவில்லாம இருக்கோம். நம்ம பகவான முழுமையான நம்பிக்கையோட அதை ஏற்றுக்கொள்ளும் போது அவ்வளவு அழகா புரியும். நான் காலையில உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பகவான் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, மக்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறியோ கிருஷ்ணா, அது என் மூலியமா நீ சொல்லிக்கோ, ப்ளீஸ் யூஸ் மீ. என்ன நீ யூஸ் பண்ணி நீ மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ, என்னுடைய வாய் மூலியமா, என்னுடைய வார்த்தைகள் மூலியமா நீ மக்களுக்கு என்ன சொல்றியோ சொல்லு. இதுல எதுவும் எனக்கு தனிப்பட்ட சொந்த வெறுப்பு எதுவும் கிடையாது, உன்னோட விருப்பப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸே ஸ்டார்ட் பண்றோம். அப்படி ஒரு பகவான் கிட்ட நீங்க பூரணமா சரணடைஞ்சு எனக்கு இதை சொல்லி கொடுப்பா, நீ பண்ணுப்பா அப்படின்னு, அதாவது ஆர்டர் இல்ல, நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், நான் எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீ சொன்னா அது மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு ஒரு சமத்தா நம்ம நடந்துக்கும் போது அதற்கான விஷயங்களை பகவான் அழகா வெளிப்படுத்துவாரு. புரியாத புதிர்கள்லாம் புரியும். ஒரு படிப்பறிவே இல்லாதவங்களுக்கு கூட இந்த ரகசியமான இந்த அறிவு ரொம்ப அழகா புரியும். அப்ப நம்மளுக்கு கண்டிப்பா புரியும் இல்லைங்களா? சோ அந்த மனநிலையில நம்ம எடுத்துக்கணும். பகவத்கீதை ஒரு ஆழ்ந்த புதிர் என்பதால் அடக்கமான நிலையில் பயின்றாலன்றி இதனை புரிந்து கொள்வது மிக கடினம். பகவத்கீதை என்றால் என்ன? பௌதீக வாழ்வின் அறியாமையிலிருந்து மனித குலத்தை விடுவிப்பதே பகவத்கீதையின் நோக்கமாகும். பகவத்கீதை என்றால் என்ன? பௌதீக வாழ்வின் அறியாமையில் இருந்து, நம்ம இந்த பௌதீக வாழ்க்கைங்கிறது இந்த மெட்டீரியல் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதுதான். சோ இந்த பௌதீக வாழ்க்கையோட அறியாமை, நம்ம இந்த லைஃபை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் சந்தோஷமா இருக்கும், ஏன் சிரிக்கிறோம், ஏன் அன்னைக்கு இருந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்ல, அது ஒரு மாதிரி ஒரு புரியாமையே ஒரு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கோம். நம்ம ஒரு பிளான் பண்ணா அது ஒண்ணு நடக்கும். ஸோ எல்லாமே எவ்ரிதிங் எல்லாமே இருக்கும். ஸோ ஏன் இது இப்படி எல்லாம் இருக்குங்கிற அந்த அறியாமையில இருந்து மனித குலத்தை விடுவிப்பதற்கான ஒரு நோக்கம் தான் பகவத்கீதையோட நோக்கம். ஸோ பகவான் அதுதான் சொல்றாரு. இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உங்க லைஃபை நீங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு டிரைவிங் தெரியாம ஒரு வண்டி ஓட்டுறது எவ்வளவு ஆபத்தோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி நம்ம ஓட்டுறதுன்னு தெரியாம நம்ம வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம். இது ரொம்ப டேஞ்சர். நமக்கும் டேஞ்சர், நம்ம கூட பயணிக்கிறவங்களுக்கும் டேஞ்சர், ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் டேஞ்சர். ஸோ நம்ம எப்படி டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு அந்த டிரைவிங் மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பகவத்கீதைங்கிற இந்த ஒரு புக்கை இதுல இருக்கிற விஷயங்கள் அர்ஜுனனுக்கு சொல்றது மூலியமா நமக்கும் இறைவன் சொல்லியிருக்காரு. இதுல இருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு டிரைவிங் தெரிஞ்ச ஒரு பர்சனா இருப்போம். ஸோ நம்ம லைஃப்ங்கிற அந்த ஒரு டிரைவும் ரொம்ப சூப்பரா போகும். சரிங்களா? ஸோ நம்ம அர்ஜுனனுடைய தகுதியிலிருந்து, அர்ஜுனனுடைய மனநிலையிலிருந்து நம்ம இறைவனை நம்ம அணுகினா மட்டும்தான் இந்த பகவத்கீதை புரியும். குருஷேத்திரத்தில்
போர் புரிவதில் அர்ஜுனனுக்கு கஷ்டம் இருந்ததை போல ஒவ்வொரு மனிதனும் பல விதங்களில் கஷ்டப்படுகிறான். புரியுதுங்களா? இப்போ குருஷேத்திரத்துல போர் புரியறதுல அர்ஜுனனுக்கு என்ன கஷ்டம்? ஒரு வீரனுக்கு, ஒரு ராஜாக்கு போர் புரியறதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? இப்போ அவனோட வேலையே அதுதான். சோ அதுல கஷ்டம் கிடையாது. ஒரு டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு தைக்கிறது ஈஸி. சட்டு சட்டுன்னு தைச்சிருவாங்க. ஏன்னா சித்திரமும் கைப்பழக்கங்கிற மாதிரி அது சாதாரணமா வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு ரொட்டீன் அது ஆக்டிவிட்டிஸ். ஸோ அது ஈஸியா வந்துடும். அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமான்னு கேட்டா, ஸ்டார்டிங் இப்போ நீங்க காலையில ஒரு டைலரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணி உள்ள போய் மிஷின்ல ஸ்டார்ட் பண்றப்போ உங்களுக்கு ஒர்க்கு ஹெவி தெரியாது. ரொம்ப நேரம் ஒர்க்கு ஹெவியா போனா மட்டும்தான் அந்த டயர்ட்னஸ் வரும். ஆனா அது வேலை உங்களுக்கு ஈஸி தான். ஸோ அது சித்திரமும் கைப்பழக்கங்கிற மாதிரி ஈஸி தான். அந்த மாதிரி ஒரு ராஜாக்கு, ஒரு வீரனுக்கு போர் புரியறதுங்கிறது அவனுடைய ஒரு முக்கியமான கடமை. எப்படி பல் துலக்கிறது, குளிக்கிறது ஒரு முக்கியமான கடமையோ, அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு சாதாரண விஷயம்தான் ஒரு வீரனுக்கு போர் புரியறது. ஆனா அர்ஜுனனுக்கு அங்க என்ன கஷ்டம் இருந்துச்சு? அர்ஜுனனுக்கு கஷ்டம் இருந்ததை போல ஒவ்வொரு மனிதனும் பல விதங்களில் கஷ்டப்படுகிறான். அர்ஜுனனுக்கு அங்க என்ன கஷ்டம் இருந்துச்சு? போர் புரியறேன், எல்லாத்தையும் கொண்டுட்டு நான் மட்டும் ராஜ்யமான்ட்டு என்ன பிரயோஜனம்? என்னோட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்னுடைய அங்காளி பங்காளி, என்னுடைய தாத்தா, என்னுடைய பெரியப்பா, சித்தப்பா, அப்புறம் என்னுடைய குருநாதர்கள், என்னுடைய மக்கள் எல்லாருமே அங்க இருக்காங்க. ஸோ எல்லாரையும் நான் எப்படி கொல்றது? இந்த கையால் நான் எப்படி கொண்டுட்டு யாருக்காக நான் எல்லாத்தையும் அனுபவிக்க போறேன்? அப்படிங்கிற மாதிரி நம்மள மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு. ஸோ அர்ஜுனனுக்கு கஷ்டம் இருந்ததை போல ஒவ்வொரு மனிதனும் பல விதங்களில் கஷ்டப்படுகிறான். அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைந்தான். அதன் பயனாக கீதை உபதேசிக்கப்பட்டது. அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைந்தான். அதன் பயனாக கீதை உபதேசிக்கப்பட்டது. அர்ஜுனன் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் பௌதிக வாழ்வின் கவலைகளில் மூழ்கியுள்ளோம். கரெக்டுங்களா? அர்ஜுனன் மட்டும் கிடையாது. அவர் வீரரா இருக்கட்டும், ஞானியா இருக்கட்டும், அவரே பௌதிக வாழ்க்கையோட கவலைகள்ல மூழ்கி இருக்காரு. இப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். சோ நம்மளும் பௌதிக வாழ்வின் கவலைகள்ல இருக்கிறோம். நமது வாழ்க்கை நிலையற்ற சூழ்நிலையில் அமைந்துள்ளது. உண்மையில் நாம் நிலையற்ற தன்மையால் அச்சுறுத்தப்படக்கூடியவர்கள் அல்ல. நம்ம நிலையற்ற ஒரு வாழ்க்கையில தான் இருக்கோம். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இன்று போல் நேற்று இல்லை, நாளை போல் இன்று இல்லை. அந்த மாதிரி நம்ம ஒரு நிலையற்ற சூழ்நிலையில இருந்தாலும் கூட இந்த நிலையற்ற தன்மைங்கிற இந்த தன்மையால் நம்ம அச்சுறுத்தப்படக்கூடியவர்கள் அல்ல. இதுக்கு பயந்தவங்க நம்ம கிடையாது. உண்மையில் நாம் நிலையற்ற தன்மையால் அச்சுறுத்தப்படக்கூடியவர்கள் அல்ல. நம் உண்மை நிலையோ நித்தியமானது. நம்ம உண்மை நிலை என்னதுன்னா, இந்த நிலையற்ற மாறி மாறி வர விஷயங்கள் மாதிரி கிடையாது. ஒரு நித்தியமான ஒரு தன்மை தான் ஒரு ஆத்மாவோட நிலை. ஆனால் எவ்வாறோ அசத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். அசத் என்பது இல்லாததை குறிக்கின்றது. நம்ம நித்தியமானவங்க தான், ஆனா இருந்தாலும் அசத்து அப்படின்னா இல்லாததை குறிக்கின்றது. சோ அந்த அசத்துல நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோமாமா. துன்பப்படும் பற்பல மனிதர்களுள் ஒரு சிலரே தங்கள் நிலையை பற்றியும், தங்கள் யார் இது போன்ற விரும்பத்தகாத சூழ்நிலையில் தாங்கள் தள்ளப்பட காரணம் என்ன என்பதையும் ஆராய்வார்கள். துன்பப்படுற பற்பல மனிதர்கள்ல யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் என்ன நடக்குது, நம்ம ஏன் நம்மளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கோம், இதெல்லாம் என்ன எதுக்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு அட்லீஸ்ட் ஆராய்ச்சியாவது செய்வாங்களாமா. ஒருவன் தனது துன்பத்திற்கு காரணம் கேட்கும் நிலைக்கு எழுப்பப்படாத வரை தான் துன்பத்தை விரும்பவில்லை, துன்பத்திற்கெல்லாம் தீர்வை விரும்புகிறேன் என்பதை உணராத வரை பக்குவமான மனிதனாக கருதப்படுவதில்லை. ஒருவன் தன்னோட துன்பத்திற்கு காரணம் எதனால அப்படிங்கிற அந்த ஏன் எதுக்குங்கிற காரணம் கேட்கிற நிலைக்கு வராத வரைக்கும், தன்னோட துன்பத்தை நான் விரும்பல அப்படிங்கிற நிலைக்கு வராத வரைக்கும், துன்பத்திற்கெல்லாம் தீர்வை நான் விரும்புறேங்கிற அந்த நிலைக்கு வராத வரைக்கும் பக்குவமான மனிதனாக கருதப்படுறதே கிடையாதாமா. இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை சூழும் பொழுது அது ஏதோ ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கொடுக்குது, ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது, ஒரு புரிதலை கொடுக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்காக நடந்துச்சு, இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன், எதுக்காக எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தாட் நம்மளுக்கு வராத வரைக்கும் நம்ம ஒரு பக்குவமான மனிதனாக நம்ம கருதப்படுறது இல்லையாமா. அதாவது நம்மள அவங்க கருதுறது கிடையாது. இறைவன் நம்மள பக்குவமான மனிதனாக கருதப்படுவதில்லை. அவனது மனதில் இத்தகைய கேள்விகள் எழும்போதுதான் மனித தன்மை தொடங்குகின்றது. இந்த கேள்விகள்லாம் வந்தா மட்டும்தான் அவன் மனசுலயே மனிதத்தன்மை தொடங்குகிறதாமா. பிரம்மசூத்திரத்தில் இந்த ஆய்வு பிரம்ம ஜிக்ஞாஷா என்று அழைக்கப்படுகிறது.
அதா தோ பிரஹ்ம ஜிக்ஞாஷா. பூரணத்தின் இயற்கையை ஆராயாத வரை மனிதனின் ஒவ்வொரு செயலும் தோல்வியாகவே கருதப்படுகின்றது. இந்த பரிபூர்ணமா இருக்கிற இந்த இயற்கையை ஒரு மனுஷன் இதெல்லாம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் ஒவ்வொரு செயலும், அதாவது மனிதனின் ஒவ்வொரு செயலும் தோல்வியாகவே கருதப்படுகின்றது. பூரணத்தின் இயற்கையை ஆராயாத வரை மனிதனின் ஒவ்வொரு செயலும், அவன் செஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு செயலும், இதை யோசிக்காம, இதை கேள்வி கேட்காம அவன் பண்ணிட்டு இருக்கிற எதுவா இருந்தாலும் அது தோல்வியாதான் கருதப்படுது. எனவே நாம் துன்புறுகின்றோம், எங்கிருந்து வந்தோம், மரணத்திற்கு பின் எங்கு செல்வோம் என்ற வினவ தொடங்குபவர்களே பகவத்கீதையை பயில தகுந்த மாணவர் ஆவார். பகவத்கீதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல் தகுதி பகவானை ஒரு சாதாரண மனிதராவோ இல்ல ஒரு கதாபாத்திரமாவோ நினைக்காம அவர் முழுமுதற் கடவுள்ங்கிற எண்ணத்துல நம்ம அதை கத்துக்கணுங்கிறது முதல் தகுதி. ரெண்டாவது தகுதி என்ன அப்படின்னா, நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அந்த வாழ்க்கையில, எங்கதான் இருந்து வந்தோம் நம்ம கேட்போம் இல்லையா, நல்லா இருந்து எங்கதான் புடிச்சிட்டு வந்தாங்களோ அப்படின்லாம் நம்ம கேட்போம். சோ அது உண்மைதான், நம்மளை எங்கிருந்து புடிச்சிட்டு வந்தாங்க, நம்ம எங்கிருந்து வந்தோங்கிற கேள்வி நமக்கு வரணும். ரெண்டாவது, நாம் ஏன் கஷ்டப்படுறோம், எங்கிருந்து வந்தோம், மரணத்துக்கு பின்னாடி எங்க போவோம், கரெக்டுங்களா? மரணத்துக்கு பின்னாடி எங்க போவோம், இந்த மாதிரி கேள்வி எப்ப நம்மளுக்குள்ள கேட்டுக்கிறோமோ இதுதான் பகவத்கீதையை பயில, பகவத்கீதையை கத்துக்கிறதுக்கு தகுந்த ஒரு மாணவர்னு ஒரு தகுதி. சோ ஒரு நேர்மையான மாணவர் முழுமுதற் கடவுளிடம் அசையாத மதிப்புடையவராக இருக்க வேண்டும். அசையாத ஒரு மரியாதை, மதிப்பு, நம்பிக்கை கொண்டவரா இருக்கணும். அர்ஜுனன் அத்தகு மாணவனாக திகழ்ந்தான். அர்ஜுனன் எப்படி இருந்தாருன்னா அந்த மாதிரி தகுதி உள்ள ஒரு மாணவனா இருந்தாரு. பகவான் கிட்ட நம்பிக்கை, பக்தி, அவரை கடவுளா ஏற்றுக்கொண்டது எல்லாமே இருந்திருக்கு. அது கூட நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் எங்கிருந்து வந்தேன், மரணத்துக்கு பின்னாடி எங்க போவேன், இந்த மாதிரியான கேள்விகளோடையும் பகவானை அணுகியிருக்கான். சோ அவன் இந்த பகவத்கீதை கத்துக்கிறதுக்கான தகுதி உள்ள மாணவனாக திகழ்ந்தான். வாழ்வின் உண்மையான நோக்கத்தை மனிதன் மறக்கும் போது அதனை மீண்டும் நிறுவுதல் என்னும் முக்கிய குறிக்கோளுடன் பகவான் தோன்றுகிறார். வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை மனுஷன் மறக்கும் போதுதான் அதை மறுபடியும் மீட்டெழுக்கிறதுக்கான முக்கிய குறிக்கோளோட பகவான் தோன்றுகிறார். இருப்பினும் விழிப்புணர்ச்சி பெற்ற பற்பல மனிதர்களில் யாரேனும் ஒருவனை தன்னிலையை அறிவதில் உண்மையான ஆர்வத்துடன் இருக்கக்கூடும். எத்தனையோ பற்பல மனிதர்கள்ல யாரேனும் ஒருவனை தன்னிலையை நம்ம தன் நிலையை அறிவதில் உண்மையான ஆர்வத்துடன் இருக்கக்கூடும். அவனுக்காகவே இந்த கீதை பேசப்படுகிறது. புரியுதுங்களா? நான் சொன்ன மாதிரி அந்த தன் நிலை, நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், எங்கிருந்து வந்தோம், மரணத்துக்கு பின்னாடி எங்க போவோம், இதெல்லாம் என்னது, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வராங்க இல்லையா, இவங்களுக்காக இந்த பகவத்கீதையை பேசப்படுதாமா. உண்மையில் நாம் எல்லோரும் அறியாமை எனும் பெண் புலியால் விழுங்கப்பட்டுள்ளோம். அறியாமை எனும் பெண் புலியால் விழுங்கப்பட்டுள்ளோம். ஆனால் பகவானோ உயிர்வாளிகளின் மீது, குறிப்பாக மனிதர்களின் மீது மிகவும் கருணையுடையவராக இருக்கிறார். தனது நண்பனான அர்ஜுனனை மாணவனாக்கி கொண்டு இந்த நோக்கத்திற்காகவே அவர் பகவத்கீதையை உபதேசித்தார். பகவான் கிருஷ்ணரின் தோழனான அர்ஜுனன் எல்லாவித அறியாமைக்கும் அப்பாற்பட்டவன். இருந்தும் வாழ்வின் சிக்கல்களை பற்றி பகவான் கிருஷ்ணரிடம் அவன் வினவ வேண்டும் என்பதற்காகவும் வருங்கால தலைமுறைகளின் நன்மைக்காக அச்சிக்கல்களுக்கு விளக்கமளித்து ஒரு வாழ்க்கை திட்டத்தை பகவான் வகுக்க வேண்டும் என்பதற்காகவுமே அர்ஜுனன் குருஷேத்திர போர்க்களத்தில் அறியாமைக்கு உட்படுத்தப்பட்டான். அதாவது அர்ஜுனன் அறியாமை கொண்ட மனிதன் கிடையாது, ஆனா அறியாமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவரு அனுபவிச்ச கஷ்டம் எல்லாம் இருந்தாதானே அவர் மூலியமா நமக்கு அந்த தகவல்கள், மெசேஜஸ் எல்லாம் கொடுக்க முடியும். சோ அதனால அறியாமைக்கு சூழ்நிலை காரணமா அவர் உட்படுத்தப்பட்டிருக்காரு. இந்த வாழ்க்கை திட்டமிட்டபடி நடந்து மனித வாழ்வின் லட்சியத்தை பக்குவப்படுத்தி கொள்ள மனிதனால் இயலும். இந்த வாழ்க்கை திட்டமிட்டபடி நடந்து மனித வாழ்வின் லட்சியத்தை பக்குவப்படுத்தி கொள்ள ஒரு மனிதனால் இயலும். பகவத்கீதை 5 அடிப்படை உண்மைகளை தெளிவாகவும் முழுமையாகவும் விளக்குகின்றது. முதலாவதாக இறைவனின் விஞ்ஞானமும் பின்னர் ஜீவராசிகளின், அதாவது உயிர்வாளிகளின் ஸ்வரூப நிலையும் விளக்கப்படுகின்றது. ஈஸ்வரன் என்னும் ஆள்பவரும் ஜீவன்கள் நிலையும் ஜீவன்கள் என்னும் ஆளப்படுபவர்களும் இருக்கின்றனர். ஈஸ்வரன் அப்படின்னா ஆள்பவர் அர்த்தம். ஈஸ்வரனா சிவபெருமான மட்டும் குறிக்கிறது கிடையாது. ஈஸ்வரன் அப்படின்னாவே ஆள்பவர் அர்த்தம். ஜீவன்கள் எனும் ஆளப்படுபவர்களும் இருக்கின்றனர்.
நான் ஆளப்படவில்லை, சுதந்திரமானவன் என்று ஒருவன் கூறினால் அவன் அறிவற்றவனே. அதாவது நான் ஆளப்படவில்லை, நான் சுதந்திரமானவன், நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவங்க அறிவற்றவங்கன்னு இதுலயே சொல்றாங்க. குறைந்தபட்சம் கட்டுண்ட வாழ்வில் உள்ள ஜீவன் ஒவ்வொரு விதத்திலும் ஆளப்படுகிறான். எப்படியெல்லாம் ஆளப்படுறோங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எனவே உயர் ஆட்சியாளரும் அதாவது ஈஸ்வரனும் ஆளப்படும் உயிர்களும் அதாவது ஜீவன்களும் பகவத்கீதையின் கருப்பொருளாக அமைகின்றனர். பிரகிருதி அதாவது ஜட இயற்கை, காலம் ஜட இயற்கை தோன்றியிருக்கும் காலம் அல்லது முழு பிரபஞ்சத்தின் ஆயுட்காலம், கர்மான செயல் ஆகியவையும் விவாதிக்கப்படுகின்றன. பிரபஞ்ச தோற்றம் பல்வேறு செயல்கள் நிறைந்தது. எல்லா உயிர்வாளிகளும் பலதரப்பட்ட செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். பகவத்கீதையிலிருந்து கடவுள் யார், ஜீவாத்மாக்கள் யார், பிரகிருதி என்றால் என்ன, பிரகிருதினா ஜட இயற்கை, பிரகிருதி என்றால் என்ன, பிரபஞ்ச தோற்றம் என்றால் என்ன, அது எவ்வாறு காலத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றது, உயிர்வாளிகளின் செயல்கள் யாவை என்பனவற்றை எல்லாம் நாம் அறிதல் அவசியம். பகவத்கீதையின் இந்த 5 அடிப்படை கருப்பொருள்களில் முழுமுதற் கடவுள் அல்லது கிருஷ்ணர் அல்லது பிரம்மன் அல்லது உயர் ஆட்சியாளர் அல்லது பரமாத்மா, நீங்கள் விரும்பும் பெயரை உபயோகித்துக் கொள்ளலாம் என்று அழைக்கப்படுபவரே, அதாவது முழுமுதற் கடவுள் என்று அழைக்கப்படுபவரே எல்லோரிலும் சிறந்தவர் என்பது நிறுவப்படுகிறது. உயிர்வாளிகள் குணத்தின் அடிப்படையில் உயர் ஆட்சியாளரை போன்றவர்களே. உயிர்வாளிகள் குணத்தின் அடிப்படையில உயர் ஆட்சியாளரை போன்றவர்களே. பகவத்கீதையின் பின் அத்தியாயங்களில் விளக்கப்படுவதை போல பௌதிக இயற்கையின் பிரபஞ்ச விவகாரங்களில் பகவானுக்கு உயர் அதிகாரம் உண்டு. பகவத்கீதையின் பின் அத்தியாயங்களில் விளக்கப்படுவதை போல பௌதிக இயற்கையோட பிரபஞ்ச விவகாரங்களில் பகவானுக்கு உயர் அதிகாரம் உண்டு. பகவான் கிருஷ்ணருக்கு இதுல உயர் அதிகாரம் உண்டு. பௌதிக இயற்கை சுதந்திரமானதல்ல. முழுமுதற் கடவுளின் ஆணைக்கு இணங்கி அவள் செயல்படுகிறாள். பௌதிக இயற்கை சுதந்திரமானதல்ல, முழுமுதற் கடவுளின் ஆணைக்கு இணங்கியே அவள் செயல்படுகிறாள். பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், இப்பௌதிக இயற்கை என் கண்காணிப்பின் கீழ் இயங்குகின்றது. இப்பௌதிக இயற்கை என் கண்காணிப்பின் கீழ் இயங்குகின்றது. பிரபஞ்ச இயற்கையில் வினோதமான சம்பவங்கள் நிகழும் போதும் நாம் இந்த பிரபஞ்ச காட்சிக்கு பின்னால் ஆளுநர் ஒருவர் இருப்பதை அறிய வேண்டும். இது வினோதமான, இப்போ ஒரு இயற்கை சீற்றம் வருது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு இயக்குபவர் இருக்கிறாரு, இதை ஆட்சி செய்யற ஆளுநர் இருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒண்ணும் இல்லை, இங்க உட்காந்துருக்கோம், கிச்சன்ல யாருமே இல்லை, நான் பாட்டுக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கேன். திடீர்னு கிச்சன்ல யாரோ தண்ணியை திருகி உருட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது, அங்க யாருமே போகல அப்படின்னா அங்க யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ யாரும் இல்லாம அப்படி சவுண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாரி அங்க ஒரு சவுண்டு வருது, யாருமே இல்லை அப்படின்னா அங்க யார் இருக்காங்க நம்ம போய் பார்க்கும்போதுதான் அங்க யார் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றம் வருது, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது தன்னை போல நடக்குமா? அங்க ஒரு இயக்குனர், ஒரு ஆளுநர் இருக்கணும் இல்லையா? சோ அதுதான் இறைவன். ஆளப்படாத ஒரு பொருளை தோற்றுவிக்கவே இயலாது. ஆளப்படாத ஒரு பொருளை தோற்றுவிக்கவே இயலாது. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை ஆள்பவர் இருக்கத்தான் வேணும், அதை இயக்குபவர் இருக்கத்தான் வேணும். இயக்கப்படாத, அதாவது இயக்க முடியாத, அதை இயக்காத, எப்படி சொல்றதுன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இயக்குபவர் இருப்பாங்க. அந்த இயக்குபவர் இல்லாத ஒரு பொருளை தோற்றுவிக்கவே இயலாது. ஆளுநர் இருப்பதை கவனிக்காமல் இருப்பது குழந்தைத்தனமே. அதை இயக்குறவங்களை கவனிக்காம இருக்கிறது ஒரு குழந்தைத்தனம். உதாரணமாக, குதிரையினாலோ வேறு எந்த மிருகத்தினாலோ இழுக்கப்படாத மோட்டார் வாகனத்தின் ஓட்டம் ஒரு குழந்தைக்கு மிகவும் வினோதமானதாக தோன்றலாம். ஆனால் அறிவுள்ள மனிதனுக்கு அந்த மோட்டார் இயந்திரத்தின் தொழில்நுட்பம் தெரியும். ஒவ்வொரு இயந்திரத்திற்கு பின்னும் ஒரு மனிதனின், அதாவது ஒரு ஓட்டுநரோட திறமை உள்ளது என்று அவன் அறிவான். ஒரு மனுஷனால புரிஞ்சுக்க முடியும், குழந்தைக்கு புரியாது. இது போல முழுமுதற் கடவுளும் ஒரு ஓட்டுநர் ஆவார். முழுமுதற் கடவுளும் ஒரு ஓட்டுநர் ஆவார். அவரது வழிகாட்டுதலின் படியே அனைத்தும் இயங்குகின்றன. ஜீவன்கள் பின்வரும் அத்தியாயங்களில் கண்டுள்ளபடி அவரது அம்சங்களாக அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனர். தங்கத்தின் ஒரு துகள் எவ்வாறு தங்கமோ, கடல் நீரின் ஒரு துளி எவ்வாறு உப்பு கரிக்கிறதோ, அதுபோல நாம் ஈஸ்வரன் எனப்படும் உயர் ஆளுநரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சங்களாகையால் அந்த முழுமுதற் கடவுளின் குணங்கள் அனைத்தும் அணு அளவில் நம்மிடம் உள்ளது. நம்ம திறமையா இருப்போம். எனக்கு பகவத்கீதையில பிடிச்ச அந்த ஒரு ஸ்லோகமே அதுதான்.
திறமைசாலிகளின் திறமையிலும் புத்திசாலிகளின் புத்தியிலும் நான் தான் இருக்கிறேன் அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவாரு. நம்ம பெருமை பேசிக்கிறோம் இல்லையா, நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அந்த சக்தி இருக்கு, அதாவது என்னோட பலம் அப்படி, என்கிட்ட செல்வம் இருக்கு, அறிவு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா. இது எப்படி அப்படின்னா, பகவான் கிட்ட அத்தனை ஐஸ்வர்யங்களும் பரிபூர்ணமா இருக்கு. அவர்கிட்ட இருந்து வந்த பிரிஞ்ச ஆத்மா அப்படிங்கறதுனால அவர் கூட இருந்திருக்கோம் இல்லையா. அதனால நம்மளும் எல்லாம் கொண்டவராக ஒரு மனப்பான்மை வந்துருது போல. எப்படி ஒரு தங்கத்தோட ஒரு துகள் அதுவும் தங்கமா இருக்கும், கடல் நீரோட ஒரு துளி நீரும் உப்பு கரிக்கிறதோ, அது மாதிரி அவர்கிட்ட பிரிஞ்சு வந்த நம்ம இந்த பெருமையெல்லாம் பேசுறது காரணம் நம்ம அதுல முழுமையா கிடையாது. ஒரு துளி தங்கம் ஒரு பெரிய கட்டி சைஸ் தங்கத்துக்கு இணை ஆகாது. இருந்தாலும் தங்கம் தங்கம் தான். அந்த மாதிரி நம்மளும் பகவான் கிட்ட இருந்து வந்திருந்தாலும் நம்மளும் பகவானுடைய அந்த ஒரு தன்மை நமக்குள்ளேயும் இருக்கு. ஏன்னா அவர் கூட தான் நம்மளும் இருந்தோம். அதனால கூட நம்மளுக்கு அந்த தற்பெருமை வரலாம். ஆனா அது தற்பெருமை கூடாது. நம்ம பண்றது எல்லாமே அங்க நிறைவா ஒரு விஷயத்துல இருந்தோம், அதோட நிறைவோட தன்மை தான் நான் அப்படி இப்படி நம்ம சொல்லிக்கிறதுக்கான காரணமா கூட இருக்கலாம். ஆனா தற்பெருமை ஒரு துளி நீர் கடல் ஆயிராது. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு இருக்கிறது குறிப்பிட்ட ஒரு சக்திக்குள்ளான சில விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இறைவனுக்கு உண்டான அளவுக்கு நம்ம கிட்ட கிடையாது. ஒரு துளி நீர் கடல் ஆகாதுங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா ஒரு துளி நீரும் உப்பு கரிக்குங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ நம்மகிட்ட இருக்கிற திறமை, ஐஸ்வர்யங்கள், நல்ல குணங்கள், இது எல்லாமே இறைவன் கிட்ட இருந்து நமக்கு வந்ததுதான். அப்போ அது போல நாம் ஈஸ்வரன் எனப்படும் உயர் ஆளுநரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அம்சங்கள் ஆகையால் அந்த முழுமுதற் கடவுளின் குணங்கள் அனைத்தும் அணு அளவில் நம்மிடம் உள்ளது. ஏனெனில் நாம் மிகச்சிறிய ஈஸ்வரன்கள். நம்மளாம் யாராமா? குட்டி குட்டி ஈஸ்வரன்களாமா, மிகச்சிறிய ஈஸ்வரன்கள், கீழ்ப்படிந்த ஈஸ்வரன்கள். நம்ம யாரு? அதிகாரத்துல இருக்கிற ஈஸ்வரன்கள் கிடையாது. குட்டி குட்டி கீழ்ப்படிந்த, அதாவது பகவானுக்கு கீழ்ப்படிந்த ஈஸ்வரன்கள். நாம் இயற்கையை கட்டுப்படுத்த முயல்கிறோம். ஏன் இயற்கையை கட்டுப்படுத்த முயல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பகவான் அதாவது ஒரு தங்கத்தோடைய பெரிய தங்கம் அது எவ்வளவு வேல்யூவோ அந்த மாதிரி நம்ம பகவான் இயற்கையை கட்டுப்படுத்துற அதை இயக்குற அதிகாரி. ஸோ அவர் கூட நம்ம இருந்ததுனால நம்மளும் இந்த இயற்கையை கட்டுப்படுத்துறதுக்கு முயல்றோம். ஆனா நம்ம எல்லாம் யாருன்னா குட்டி குட்டி ஈஸ்வரன்கள், குட்டி குட்டி ஈஸ்வரன்கள், அதுவும் கீழ்ப்படிந்த ஈஸ்வரன்கள். அதனாலயே என்னவோ நம்மளுக்கும் பகவான் கூட அவருடைய அங்கமா இருந்ததுனால, அவர் கூடவே இருந்ததுனால நமக்கும் அந்த கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் போல. ஏன்னா அவர் கட்டுப்படுத்துபவர் இல்லையா. அவருக்குள்ள நம்ம ஒரு அங்கமா இருந்து இப்ப ஒரு குட்டியா நம்ம ஒரு துளி நீராவும் ஒரு துளி தங்கமாவும் வெளியே வந்தாலும் அது அதோட இயல்புல மாறாது இல்லையா. அந்த மாதிரி கூட நமக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற ஆசை வரலாம். ஆனா ஒரு துளி நீர் தன்னை கடலா நினைச்சிட்டு திமிங்கலம் உள்ள நீந்தணும், இல்ல பல மீன்களுக்கும் கப்பலுக்கும் நான் இடம் கொடுக்குறேன்னு சொல்லி அதை ஆசைப்படலாம். ஆனா ஒரு துளி நீர்னால அதை செயல்படுத்த முடியாது. அதே மாதிரிதான் நம்ம தன்மையும். அப்போ நம்மெல்லாம் கீழ்ப்படிந்த ஈஸ்வரன்கள். நாம் இயற்கையை கட்டுப்படுத்த முயல்கிறோம். இப்போது விண்வெளியையும் கிரகங்களையும் கட்டுப்படுத்த முயல்வது போல. இப்போ மனுஷன் ஏன் விண்வெளியும் கிரகங்களையும் கட்டுப்படுத்த முயல்கிறான் அப்படிங்கிறது புரியுதுங்களா? இந்த இலுமினாட்டின்னு சொல்றோம், இவங்க எல்லாம் ஏன் மக்கள் ஆட்சி செய்யணும், கட்டுப்படுத்தணும், தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் இறைவன் கூட இருந்தோம், இறைவனோட ஒரு அங்கமா இருந்தோம். அப்ப அங்கமா இருக்கிறப்போ அவரு எப்படி தன்மையோ அவர் எல்லாரையும் இயக்குபவர், அனைத்தும் அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஏன்னா அவர் தானே ஈஸ்வரன், அவர் தானே பரபிரம்மம், அவர் தானே கடவுள். சோ அவரோட கண்ட்ரோல்ல இருந்ததுனால, அவர் கூட இருந்து அவருடைய ஒரு அங்கமா இருந்ததுனால எப்படி கடல் நீர் கரிக்குதோ அதே மாதிரி தன்மைதான் நம்ம இங்க பௌதிகத்துல எல்லாரையும் கட்டுப்படுத்த முயற்சி செய்யறோம். மனுஷங்களை கட்டுப்படுத்தி பத்தாது, அரசாங்கத்தை கட்டுப்படுத்தி பத்தாதுன்னு விண்வெளியும் கிரகங்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு மனுஷன் பேராசை கொண்டு முயற்சியும் எடுத்துட்டு இருக்கான். ஆனால் கட்டுப்படுத்த விரும்பும் இது போன்ற தன்மை கிருஷ்ணரிடம் உள்ளதாலேயே நம்மிடமும் இருக்கின்றது. இப்ப நான் சொன்ன மாதிரி கடல் நீரோடைய ஒரு துளி நீரும் உப்பு கரிக்கும் அப்படிங்கிற மாதிரி கட்டுப்படுத்த விரும்புற அந்த தன்மை, அதாவது அந்த அதிகாரம் பகவான் கிட்ட இருக்கிறதுனாலதான் அவருக்குள்ள நம்மளும் ஒரு பங்கு. இப்போ என்ன சொல்றதுன்னா, நம்ம உடம்புக்குள்ள கோடான கோடி செல்கள் இருக்கு. அந்த செல்கள் மாதிரிதான் நம்ம எல்லாம் ஜீவாத்மாக்கள். அந்த நம்ம இப்போ பெரிய உருவம் இருக்கு இல்லையா, இதுதான் பகவான். அப்ப எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் மாதிரி பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, அவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். சோ இப்ப நான் எப்படி இருக்கிறேனோ என்னுடைய ஒவ்வொரு செல்களும் என்ன மாதிரிதான் ரியாக்ட் பண்ணும்.
நான் என்ன தன்மையில இருக்கிறனோ அது அப்படிதான் ரியாக்ட் பண்ணும். இதை பத்தி நம்ம கிளாஸ் எடுக்கிறப்ப இந்த செல்களை பத்தி நிறைய நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம என்ன யார்கிட்ட பேசுறோம், என்ன தன்மையில இருக்கோம், இல்ல பொறாம பிடிச்சிருக்கிறோம்னா நம்ம செல்களும் அப்படிதான் இருக்கும். நம்ம பெருந்தன்மையோடு இருக்கிறேன்னா பக்கத்து செல்கள் கிட்ட ஒரு பெருந்தன்மையோட விட்டு கொடுத்து போகும். அங்க ஒரு ஒற்றுமை இருக்கும், அங்க நோய்கள் வராது. இப்ப நிறைய பேருக்கு நோய்கள் வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம வேற ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எங்கேயோ பகவான் அனுமதியோட நம்ம இதை சொல்லிடுவோம். அதாவது நிறைய பேருக்கு நோய்கள் வரும், இந்த கேன்சர் ஆகட்டும், என்ன வேணாலும் நோய்கள் இருக்கட்டும். அங்க என்ன அப்படின்னா ரொம்ப இன்டெப்தா கவனிச்சப்போ எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் வந்து அங்க செல்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. அந்த செல்கள் என்ன பண்ணுது, இந்த இந்த மனுஷன் என்ன பண்றான், இப்போ ஒரு பேரு, ஒரு கல்பனான்னு, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க கல்பனான்னு யாரும் இல்லை, அதனால அந்த பேர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான், அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு பேரு தான், ஒரு உதாரணத்திற்கு. சரி, ஒரு ராமசாமின்னு வச்சுக்குவோம். அப்படி ராமசாமின்னு இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோடைய, ஒரு மக்களோட ஒரு ஒன்றி வாழாம, ஒரு இரக்க குணம் இல்லாம, எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு, ஒரு இரக்க குணம் இல்லாம, ஒரு பொறாம புடிச்சிட்டு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது, இப்போ நம்ம குழந்தைங்க எப்படி வீட்டுல அம்மா அப்பா பார்த்து, அம்மா அப்பா என்ன பேசுறாங்க, அம்மா அப்பா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, அதே மாதிரி அந்த குழந்தைங்க வந்து அந்த வாழ்க்கை முறைதான் அது பண்ணும். இப்ப நாங்க வந்து சாண்டிங் பண்றதை பார்த்துட்டு எங்க பாப்பா என்ன பண்ணுவான்னா, சாண்டிங் பேக் எடுத்து வச்சுட்டு, அவளுக்கு செய்ய தெரியுதா இல்லையோ அவளும் எங்களை மாதிரியே பண்ணிட்டு இருப்பான். நான் 6 மாலை முடிச்சிட்டேன், நீ எவ்வளவு முடிச்ச அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்து குழந்தைங்க செய்யும். சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோங்கிறத பார்த்து எப்படி நம்ம குழந்தைங்க செய்தோம், அந்த மாதிரிதான் நம்ம என்ன பேசுறோம், எப்படி நம்ம பிற மனிதர்கள் கிட்ட நடந்துக்கிறோங்கிறத நம்மளுடைய ஒவ்வொரு செல்களும் நமக்குள்ளதான் இருக்கு, நமக்கு வெளியே கிடையாது. எப்படி நம்ம வந்து இறைவன் எங்கங்கிறத வந்து இறைவனுக்குள்ளேயே இருந்துட்டு இறைவன் எங்கன்னு கேட்கறது எப்படி இருக்குன்னா, பிரியாணி செஞ்சது நல்லா இருக்கு, பிரியாணி யாரு செஞ்சான்னு கேட்கறது வந்து பிரியாணி குண்டாக்குள்ள தேட முடியாது. பிரியாணி குண்டாக்கு வெளியே வந்து இது யாருங்க செஞ்சாங்கன்னா அவங்கள பார்க்க முடியும். பிரியாணி குண்டாக்குள்ள போய் அதை செஞ்சவரை தேட முடியாது. அந்த மாதிரி நம்ம இறைவனை வந்து எங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவருக்குள்ளேயே உட்காந்துட்டு தேடிட்டு இருக்கோம். அவருக்கு வெளியே போய் நம்ம தேட முடியாது. ஸோ அவரை உணரத்தான் முடியும். அவருடைய விஷயங்களை நம்ம இந்த பகவத்கீதை மூலியமா முழுவதா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ ஒரு மனுஷன் இருக்கான்னா அவன் செய்யற செயல்களை வந்து இந்த செல்கள் வந்து ஒரு குழந்தை மாதிரி அவனுக்கு அந்த செல்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆர்டர் மாதிரி பார்க்கும். இந்த மனுஷன் வாயில என்ன வார்த்தைகள் வருது, இவன் பிறர்கிட்ட எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ராமசாமின்னு சொன்ன பர்சன் வந்துட்டு எல்லாரையும் வந்து மட்டம் தட்டிட்டே இருக்காரு. நீ எதுக்கு யூஸ்லெஸ், நீ வந்து அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு எல்லாரையும் பயங்கரமா விமர்சனம் பண்றாரு, எல்லாரையும் நோகடிக்கிறாரு, பொறாமப்படுறாரு, கெட்ட எண்ணத்தோட இருக்காரு அப்படின்னா அந்த செல்கள் என்ன பண்ணும்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சொல்றோம் இல்லையா, அவங்க அப்பா மாதிரியே பண்ணுது, அவங்க அம்மா மாதிரியே பண்ணுது, அவங்க தாத்தா மாதிரியே பண்ணுது, ஜீன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எப்படி வருது? நம்மளுடைய ஒவ்வொரு செல்களும் நம்மள மாதிரியே இருக்கும். எப்படி இந்த எந்திரன் ரோபோட்ல குட்டி குட்டி ரஜினி வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு டைனோசர் மாதிரி, ஒரு அனகொண்டா மாதிரி மாறுற மாதிரி நம்மளுடைய உடம்புல குட்டி குட்டி செல்கள் எல்லாம் சேர்ந்துதான் நம்மளுடைய இந்த உருவமா மாறி நிக்குது. அது எல்லாமே நம்மளுடைய தன்மையிலேயே தான் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி. சோல்ஜர்ஸ் அப்படின்னா எப்படி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம ஒருத்தவங்களை பார்த்து திட்டும் போது, பொறாமப்படும் போது, ஒருத்தவங்களை குறை சொல்லும் போது நம்ம செல்கள் என்ன பண்ணுனா, பக்கத்துல இருக்கிற செல்லை பார்த்துட்டு நீ வேஸ்ட், யூ ஆர் யூஸ்லெஸ், நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்ல, நீ அப்படி இப்படின்னு சொல்லி மட்டம் தட்டும். அது என்ன பண்ணும், நீ மட்டும் என்னைய சொல்றியா, நானும் உன்னைய சொல்றேன்னு சொல்லிடு. ஏன்னா அதுக்கும் அந்த தன்மை இருக்கும் இல்லையா. பகவான் கிட்ட இருந்து வந்த நமக்கு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற தன்மை எப்படி இருக்குன்னா, பகவான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துபவர். அதனால அந்த தன்மை நம்மளுக்கு வந்து இப்ப விண்வெளியும் கட்டுப்படுத்துறதுக்கு துடிச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற அந்த செல்களுக்கு என்ன தோணும்னா, நம்ம எப்படி பிறரை வந்து நோகடிக்கிறோமோ அதே மாதிரி செல்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நோகடிச்சுக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு ஒற்றுமைங்கிறது இருக்குமான்னு இருக்காது. நீ சொல்லி நான் ஏன் கேட்கணும், நான் சொல்லி நீ கேட்டியா அப்படின்னு அதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அங்க வேலை ப்ராப்பரா நடக்குமா? ஒரு ஃபேக்டரின்னு எடுத்துட்டாலும் கூட அங்க வந்து இந்த மாதிரி ஒரு 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 டீம், இப்ப இந்த இடத்துல ஒரு டீம் இந்த ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த டீமுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வேலை பெண்டிங் ஆகும். அங்க செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே தடைப்படும். அப்ப அங்க வந்து எல்லாமே ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்கும், மற்ற இடங்கள் எல்லாம் சிறப்பா நடக்கும். அந்த மாதிரி ஒரு உடல் நோய் வர்றதுக்கு காரணம் கூட அந்த செல்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டு, ஒரு ஒற்றுமை இல்லாம ஒண்ணு தாழ்த்திக்கிட்டு, ஒண்ணு பொறாமப்பட்டுக்கிட்டு, ஒரு ஒற்றுமை இல்லாம வாழும் பொழுது அந்த இடத்துல அது என்ன ஆகும்னா கழிவுகள் வெளியேற்றப்படாது. அங்க செய்ய வேண்டிய ப்ராப்பர் ஒர்க் செய்யாது. இப்போ இதயத்துக்கு அவசரமா இந்த மனுஷனுக்கு ரத்தத்தை கொண்டு போய் மூளைக்கு ஏத்தல அப்படின்னா அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான்னு ஒரு வேலை இருக்கு. அங்க என்ன பண்ணுது, அங்க இருக்கிற செல்கள், ஏன் நான் தான் கொண்டு போகணுமா, நீ கொண்டு போக மாட்டியா, எப்ப பாரு நானே தான் செஞ்சுட்டு இருப்பேன், நீ செய்ய மாட்டியா, நீ மட்டும் என்ன பெரிய ஆளா, இப்படின்னு அங்க சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்படின்னா இவங்க சண்டை போடுற கேப்ல அவனுக்கு மண்டைக்கு ரத்த ஓட்டம் பாயல அப்படின்னா
அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் மேல இருந்து பெரிய ஆபீசர், அந்த மூளை இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள சடனா கூப்பிடுறப்ப போய் ஒர்க் பண்ணுவாங்க. இப்படியே அங்கங்க ஒவ்வொரு பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல அதிகமான ஒரு ஒற்றுமையிலயோ அந்த இடத்துல ஒரு நோயா ஃபார்ம் ஆகுது. ஏன்னா அங்க கழிவுகள் வெளியேற்றப்படல, இதுக்கு சண்டை போட்டுட்டே இருக்குது. அப்புறம் எப்படி அங்க ப்ராப்பர் ஒர்க் நடக்கும்? இதுதான் நோய்களுக்கு காரணம்னு நான் என்னுடைய சில விஷயங்கள்ல நான் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு ஆராய்ச்சி பண்றப்போ நோய்கள் உருவாகிறதுக்கான மிக முக்கிய காரணம் மனிதனுடைய தன்மையை வச்சு அங்க உருவாகுதுங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதே வந்து நம்ம ஒரு விட்டு கொடுக்கறவங்களாவும் பிறரை பாராட்டுபவராகவும் பிறரை அனுசரிச்சு நடந்துக்கிறவராகவும் நம்ம இருக்கும்போது நம்ம செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னால முடியலையா, சரி கொடுப்பா, நான் போய் இந்த வேலையை நான் போய் இந்த ரத்தத்தெல்லாம் இங்க கடத்திட்டு வரேன், சோ இந்த இதுக்கெல்லாம் வந்து ஏர் பம்ப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன வேலையோ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவாங்க, தட்டி கொடுத்து கொண்டு போவாங்க, அனுசரிச்சு கொண்டு போவாங்க. ஒருத்தருடைய வெற்றியை பார்த்து ஒருத்தர் மகிழ்ச்சி செய்யும் போது அந்த இடத்துல ஒரு ஒற்றுமை எப்போதுமே இருக்கும், ஒரு டீம் ஒர்க் ரொம்ப பலமா இருக்கும். அப்படி டீம் ஒர்க் இருக்கிறப்போ அந்த இடத்துல எந்த கழிவுகளும் தேங்கப்படாது, எந்த ஒர்க்கும் பெண்டிங் நிக்காது. சோ அவங்களுக்கு எப்படி நோய் வரும்? ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கான் அப்படின்னா அவனுடைய எண்ணம் ஆரோக்கியமா இருக்கு, அவனுடைய செயல்கள் ஆரோக்கியமா இருக்கு, அவன் நடந்துக்கிறத பார்த்து அந்த செல்கள் அதை பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பேசிட்டு இருப்போம் சிலர் எல்லாம், எங்கப்பா இந்த கால் வலி இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு எங்க ஒரு விமோஷன் இல்ல, இப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம செல்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இவன் எப்பவுமே இப்படிதான் போல, சோ இவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற செல்கள் எல்லாமே வந்து கால்ல இருக்கிற செல்கள் உங்களுக்கான ஆர்டர்ஸ் இதுதான், சோ நீங்க எப்பவுமே இந்த கால் வலியோடவே இருங்க, நீங்க எப்பவுமே இப்படியே இருங்க அப்படிங்கிற மாதிரி அங்க ஆர்டர்ஸ் வந்து அங்க டிரான்ஸ்பர் ஆகும். சோ அவங்க அது ஒரு கமாண்டா நினைச்சிட்டு அவங்க அப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க அங்க இருக்கிற செல்கள். ஏன்னா நம்மளும் வந்து கோடானங்கோடி செல்களால கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் நம்மளுடைய மனித உடல். அப்ப நம்ம என்ன பேசுறோம், எப்படி திங்க் பண்றோம், மத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்றோம், இப்படிங்கறதெல்லாம் வச்சுதான் நமக்குள்ள இருக்கிற இந்த கோடானங்கோடி ஒர்க்கர்ஸ், இந்த கீழ்ப்படிந்த குட்டி குட்டி ஈஸ்வரன்கள் மாதிரி கோடானங்கோடி செல்கள் வந்து அது அப்படி ஒர்க் பண்ணுது. சோ நம்ம பிறரை எப்படி நடத்துறோமோ அதே தான் நம்ம செல்கள் நடக்குது. இப்ப நம்ம சோம்பேறியா இருக்கோம் அப்படின்னா நம்ம செல்களும் சோம்பேறியா தான் இருக்கும். பண்ணுவோம் மெதுவா இந்த யூரின், அப்புறமா வந்து இதுல இருக்கிற கழிவுகள் ஆக்சிஜன் எல்லாம் பிரிப்போம், மெதுவா இந்த கல்லீரலை சுத்தப்படுத்துவோம், மெதுவா இந்த இதயத்தை வந்து ஒர்க் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லி நடந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும்? சோ நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் இருக்கும். நம்ம சுத்தமா இருக்கோம், கிளீனா இருக்கோம், மைண்ட் செட் ரொம்ப கிளியரா இருக்கு, இப்படி எல்லாம் இருக்குன்னா சோ நம்மளுடைய செல்களும் அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா உழைப்பாளியா இருந்து வேலை செய்யும். உழைக்கிறவங்க ஏன் வந்து அவங்களுக்கு பெருசா நோய் வரதில்லை, ரொம்ப காலம் வாழ்றாங்க அப்படின்னா அவங்க உழைச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? சோ அந்த செல்களும் வந்து என்ன பண்ணுதுன்னா உழைப்ப விரும்புது. உழைப்ப வந்து ஒரு நாளைக்கும் தள்ளி போடுறது கிடையாது, அது கண்டினியூவா ஒர்க் பண்ணுது. அது ஒர்க் பண்றப்போ அதோட வேலைகள் எங்கேயுமே தங்குதடை பண்றது இல்ல, எந்த கழிவுகளையும் தேக்கம் பண்றது இல்ல. அதனால அது ரொம்ப அழகா ஆரோக்கியத்தையும் சேர்த்து கொடுத்துருது. அந்த மாதிரி நம்ம என்ன திங்க் பண்றோம், என்ன பேசுறோம், எப்படி நடந்துக்கிறோம், அடுத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்றோம், இது எல்லாம் வச்சு கூட நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளோட உடம்புக்குள்ள நடக்கிற அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவும் சேஞ்சஸ் ஆகுங்கிறத இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ உங்க உடம்புக்குள்ள எல்லா வேலைகளும் பர்ஃபெக்டா நடக்கணும். வெளியே நடக்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்ப வெளியே நம்ம கையில அழுக்கா இருக்கு, கால்ல அழுக்கா இருக்குன்னா நம்ம கிளீன் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். உள்ளுக்குள்ள இருக்கிறத நம்ம எங்க போய் பார்ப்போம்? ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும் போது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அங்க உட்கார்ந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க்கை நம்ம வேலை வாங்க முடியும். எப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமா, மத்தவங்களை நம்ம ட்ரீட் பண்றது மூலியமா, மத்தவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், என்ன வார்த்தைகளை யூஸ் பண்றோம், எப்படி திங்க் பண்றோம், அதாவது எண்ணம், சொல், செயல். செயல்ங்கிறது நம்மளை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம், பிறரை எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம். இதெல்லாம் வச்சு உங்களுடைய செல்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அது சேஞ்சஸ் ஆகும். இதனால் வரைக்கும் தப்பா கூட இருந்துட்டு போட்டும், தப்பு கிடையாது. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க சேஞ்ச் பண்ணும் போது சோ அதை அப்படியே பார்த்து சேஞ்சஸ் ஆகும். எப்படி ஒரு குழந்தை நம்மளை பார்த்து அது காப்பி கட் பண்ணுதோ அதே மாதிரிதான் நம்ம செல்களும். இப்ப நீங்க சேஞ்சஸ் பண்ணா கூட அது சேஞ்சஸ் ஆகும். சோ உங்களுடைய உடலுக்குள்ள அந்த இயக்கம் எப்படி இருக்கணுங்கிறது கூட உங்களுடைய இயக்கத்தை வெளியில தெரியுற உங்களுடைய இயக்கம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஆக்டிவிட்டிஸை வச்சுதான் அங்க சேஞ்சஸ் ஆகுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கட்டுப்படுத்த விரும்பும் இது போன்ற தன்மை கிருஷ்ணரிடம் உள்ளதாலேயே நம்மிடமும் இருக்கின்றது. பௌதிக இயற்கையின் மீது ஆட்சி செலுத்த நாம் விரும்பினாலும் நாம் பரம ஆளுநர்கள் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பௌதிக இயற்கையின் மேல நம்ம ஆட்சி செலுத்த, இப்போ இந்த மண்ணு என்னோடது, இந்த மலை என்னோடது, இந்த மாதிரி நம்ம பௌதிக இயற்கை மேல எதோ ஆட்சி செய்யறாங்க. இந்த நாடு என்னோடது, இந்த மாதிரி நிறைய ஆட்சி செய்யறாங்க இல்லையா? இந்த மாதிரி என்னதான் ஆட்சி செஞ்சாலும் நம்ம உண்மையான பரம ஆளுநர்கள் கிடையாது.
பரம ஆட்சியாளர் கிடையாது. பரம ஆட்சியாளர் இறைவன் மட்டும்தான். சோ பரம ஆளுநர்கள் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. நீங்க அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல தெரிஞ்சுக்குவீங்க. ஜட இயற்கை என்றால் என்ன? இது கீதையில் கீழ்நிலை பிரகிருதி அல்லது கீழ்நிலை இயற்கையாக விளக்கப்பட்டுள்ளது. உயிர்வாளிகள் உயிர்நிலை பிரகிருதியாக விளக்கப்பட்டுள்ளனர். உயிர்வாளிகள் உயிர்நிலை பிரகிருதியாக விளக்கப்பட்டுள்ளனர். பிரகிருதி கீழ்நிலையானாலும் சரி உயர்நிலை ஆனாலும் சரி எப்போதுமே கட்டுப்படுத்தப்படுகின்றது. பிரகிருதிங்கிற அந்த ஜட இயற்கை கீழ்நிலை ஆனாலும் சரி உயர்நிலை ஆனாலும் சரி எப்பவுமே கட்டுப்படுத்தப்படுகின்றது. பிரகிருதி என்பது பெண்பால். மனைவியின் செயல்கள் கணவனால் கட்டுப்படுத்தப்படுவதை போல பிரகிருதியும் பகவானால் கட்டுப்படுத்தப்படுகின்றாள். பாகவதத்துல போட்டிருக்கும், பகவான் தான் விதையளிக்கும் தந்தை. இந்த பூமி தாய் தான் நம்மளுடைய தாய். சோ இந்த பூமியை நம்ம தாயாவும் பகவானா தந்தையாவும் தான் ஒரு காட்சிப்படுத்தப்படுது. சோ பிரகிருதி எப்போதும் கீழ்ப்படிந்திருப்பதும் ஆள்பவரான இறைவனால் ஆதிக்கம் செலுத்தப்படுவதும் ஆகும். பிரகிருதி எப்போதும் கீழ்ப்படிஞ்சிருக்கிற ஒரு மனைவி மாதிரி கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு பிரகிருதிங்கிறது ஒரு பெண்பால். கீழ்ப்படிந்திருப்பதும் ஆள்பவரான இறைவனால் ஆதிக்கம் செலுத்தப்படுவதும் ஆகும். அதாவது இங்க கமாண்டு யாரு அதோட ஆக்ஷன்ஸ் அத எப்படி அதிகாரம் பண்றது, அதை எப்படி நிர்வாகம் பண்றதுங்கிற எல்லா பொறுப்பும் யார்கிட்ட இருக்குன்னா இறைவனால் தான் ஆதிக்கம் செலுத்தப்படுது. உயிர்வாளிகள் பௌதிக இயற்கை ஆகிய இரண்டுமே முழுமுதற் கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டு ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றனர். உயிர்வாளிகள் நம்மள மாதிரி உயிர்வாளிகள், எல்லா உயிர்வாளிகள், மனிதர் மட்டும் கிடையாது, எல்லா உயிர்வாளிகளுமே. அப்புறம் பௌதிக இயற்கை, இந்த இயற்கைன்னு சொல்றோம் இல்லையா, இதுவும் மனுஷங்க இவங்க ரெண்டு பேத்தையுமே முழுமுதற் கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டு ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. கீதையின் படி உயிர்வாளிகள் பரம புருஷரின் அம்சங்கள் என்ற போதிலும் பிரகிருதியாகவே கருதப்பட வேண்டியவர்கள். அதாவது உயிர்வாளிகள் நான் சொன்னேன் இல்லைங்களா முதல்லயே, தங்கத்தோட ஒரு துளி தங்கம் தான், கடல் நீரோட ஒரு துளி நீர் கடல் நீர் உப்புக்கரிக்கும். அந்த மாதிரி நம்ம ஜீவாத்மாக்களான நம்ம மனிதர்கள்ல இருந்து ஆடு மாடு கோழி எல்லாமே உயிர்வாளிகள்னா உயிருள்ள எல்லாமே பரம புருஷருடைய ஒரு அம்சம். எப்படி கடல் நீர் ஒரு துளி நீர் உப்பு கரிக்குதோ அதே மாதிரி பகவானுடைய பரம புருஷ பகவானுடைய ஒரு அம்சமா இருந்தாலும் கூட பிரகிருதியாகவே நம்மெல்லாம் பிரகிருதினா என்னன்னு சொன்ன அந்த பெண் பாவனையில இருக்க அந்த ஜட இயற்கை. இந்த இயற்கை எப்படி பெண் பால்ல இருக்கோ அந்த மாதிரி இங்க ஆண் பெண் யாரா இருந்தாலுமே இவங்க எல்லாருமே ஒரு பிரகிருதியாகவே, அதாவது பெண் அம்சத்துலதான் அதாவது ஆட்சி இவங்களை ஆட்சிக்கு கட்டுப்படுத்தப்பட்டவங்களாதான் பார்க்கப்படுது. பிரகிருதியாகவே கருதப்பட வேண்டியவர்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? பிரகிருதி அப்படின்னா ஜட இயற்கை, பிரகிருதி அப்படின்னா ஒரு பெண், ஒரு மனைவி, அந்த மாதிரி கூட ஒரு கான்செப்ட்ல வச்சுக்கலாம். சோ நம்ம உயிர்வாளிகள் எல்லாருமே பகவானுடைய அம்சமா இருந்தாலும் கூட நம்மும் ஒரு பெண் அம்சம் தான். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. அதனாலதான் பரம புருஷ பகவான் சொல்லுவாரு. பரம புருஷர்னா எல்லா உயிர்வாளிகளுக்கும் புருஷர். புருஷர் அப்படின்னாவே ஆள்பவர்னு அர்த்தம். புருஷர் அப்படின்னா ஸ்ரீ புருஷர், உத்தம புருஷர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. நான் ஒரிஜினல் ஹஸ்பண்ட் புருஷர் அவங்கள சொல்ல, பகவான் புருஷரை சொல்றேன். சோ புருஷர் அப்படின்னா ஆள்பவர்னு அர்த்தம். அப்ப நம்ம எல்லாருமே ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நம்ம எல்லாருமே ஆளப்படக்கூடியவர்கள், நம்மள ஆட்சி செய்யறவர் தான் பரம புருஷ பகவான். சோ நம்மளுமே அந்த பிரகிருதிங்கிற அந்த ஆட்சிக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு தான் நம்ம வரோம். ஏன்னா நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம சில இடங்கள்ல கவனிச்சிருக்கோம், நம்மள ஏதோ ஒரு இடத்துல கட்டுப்படுத்தப்படுறது, சூழ்நிலை கைதியாகிறோம், அதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப நம்மள யாரோ கட்டுப்படுத்துறாங்க, ஒரு கண்ட்ரோலுக்கு போகிறோங்கிறது நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா. சோ அப்ப நம்மள ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்றாங்க, அது யாருன்னா பகவான். சோ நம்ம பிரகிருதி மாதிரி ஆண் பெண் என்ன பேதம் இருந்தாலும் கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு புருஷர் இருக்கார். புருஷர்னா நம்மளை ஆள்பவர் இருக்கிறார், அவர்தான் இறைவன். பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயம் 5வது பதத்தில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பௌதிக இயற்கை எனது கீழ்நிலை பிரகிருதி ஆகும். பகவான் சொல்றாரு, இந்த பௌதிக இயற்கை எனது கீழ்நிலை பிரகிருதி ஆகும். ஆனால் இதற்கு அப்பால் உயிர்வாளிகள் என்ற வேறொரு பிரகிருதி உள்ளது. இதுக்கப்புறம் ஜீவபூதம் அப்படிங்கிற அந்த உயிர்வாளிகள் என்ற வேறொரு பிரகிருதி உள்ளது. பிரகிருதி அப்படின்னாவே
ஆட்சி செய்யப்படுபவர்னு அர்த்தம். ஆள்பவர் அல்ல, ஆட்சிக்கு கட்டுப்படுபவர்னு அர்த்தம். சரிங்களா? பௌதிக இயற்கை 3 குணங்களால் அமைந்ததாகும். நற்குணம் அதாவது சத்வகுணம், தீவிர குணம் அதாவது ரஜோகுணம், அறியாமை குணம் அதாவது தமோகுணம். இக்குணங்களுக்கு மேல் நித்தியமான காலம் என்ற ஒன்று உள்ளது. இயற்கை குணங்களின் கலவையினாலும் நித்தியமான காலத்தின் பார்வை மற்றும் கட்டுப்பாட்டினாலும் செயல்கள் நடைபெறுகின்றன. அவை கர்மா என்று அழைக்கப்படுகின்றன. புரியுதுங்களா? இயற்கை குணங்களின் கலவையினாலும் நித்தியமான காலத்தின் பார்வை மற்றும் கட்டுப்பாட்டினாலும் செயல்கள் நடைபெறுகின்றன. அவை கர்மா என்று அழைக்கப்படுகின்றன. இந்த செயல்கள் நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்து செய்யப்பட்டு வருகின்றன. அவற்றின் பலன்களால் நாம் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கின்றோம். உதாரணமாக, ஒரு வியாபாரியான நான் புத்திசாலித்தனத்துடன் கடுமையாக உழைத்து மிகுந்த செல்வம் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது நான் இன்பம் அடைகிறேன். ஆனால் வியாபாரத்தில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டால் நான் துன்பப்படுவேன். இது போல வாழ்வில் எல்லா நிலைகளிலும் நாம் நமது செயல்களின் விளைவுகளை இன்பமாகவோ துன்பமாகவோ அனுபவிக்கின்றோம். இதுவே கர்மா என்று அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? இதுவே கர்மா என்று அழைக்கப்படுகிறது. ஈஸ்வரன் பரமபுருஷர், ஜீவா உயிர்வாளி, பிரகிருதினா இயற்கை, காலம் நித்தியமான காலம், கர்மானா செயல். இவை அனைத்தும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளன. இந்த 5இல் பகவான் உயிர்வாளிகள், ஜட இயற்கை, காலம் ஆகியவை நித்தியமானவை. பிரகிருதியின் தோற்றம் தற்காலிகமானதாக இருக்கலாம், ஆனால் அது பொய்யல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த பூமியே ஒரு மாயை, இந்த உலகமே ஒரு மாயை, வாழ்க்கையே ஒரு மாயைன்னு. அப்படி கிடையாது. இப்ப நம்ம நிழல் இருக்கு, நிழல் தற்காலிகமானது. இப்ப நம்ம நிழல் இப்படி இருக்கும், சூரிய வெளிச்சம் மாறுச்சுன்னா நம்மளுடைய நிழல் மாறும். ஆனா நிழல்ங்கிறது உண்மைதான், அது பொய் கிடையாது. ஆனா அது தற்காலிகமானது, மாறக்கூடிய ஒன்று. இருக்கும், கொஞ்ச நேரம் இல்லாம இருக்கும், ஆனா இல்லாம போயிறது கிடையாது. இருக்கும், நம்மளுக்கு மறைஞ்சு இருக்குது, அவ்வளவுதான். ஆனா அது இல்லாம போயிறது கிடையாது. அதுக்காக நிழல்ங்கிறது பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இருக்கிறது நிஜம்னா நம்மளுடைய நிழலும் நிஜம் தானே. இப்ப ஆளே இல்லாத இடத்துல நிழல் விழுகுமா? ஆள் இல்ல, அங்க பொருளும் இல்ல. திடீர்னு ஒரு நிழல் வருதுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஏதோ சம்திங் அமானுஷ்யமா இருக்கு, என்னன்னு தெரியல, யாருமே இல்ல, அங்க ஒரு பொருளும் இல்ல, ஆனா ஒரு நிழல் அப்படியே போகுது அப்படின்னா, ஒரு ஆள் இல்லாம அங்க ஒரு நிழல் இருக்குமா? அப்படி கிடையாது இல்லைங்களா? அப்ப ஒரு ஆள் இருந்தாதான் அங்க நிழல் இருக்கும். அப்ப ஆள் இருக்கிறது உண்மைன்னா நிழல் இருக்கிறது உண்மைதானே. நிழலை போய் நம்ம பொய்ன்னு சொல்ல முடியுமா? இப்ப நம்ம உட்காந்து இருக்க ஒரு ரூம்ல இப்ப ஒரு நிழல் அப்படியே போயிட்டு வருது, ஆனா அங்க யாருமே கிடையாது. அப்ப நம்ம அது பொய், அது தற்காலிகம், அதையே நம்ம மைண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்முன்னு இருக்குமா? திஸ் இஸ் சம்திங் ராங், இது என்னது அப்படின்னு நம்ம கவனிப்போம் இல்லையா? அப்ப ஏன் கவனிக்கிறோம்? சோ நம்ம இருக்கிறது உண்மைனா நம்ம நிழல் இருக்கிறது உண்மைதான், ஆனா அது தற்காலிகம். நம்ம நிழல்னால நம்மள மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நிழல் நம்மள மாதிரி சாப்பிட்றதோ, நம்மள மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்றதோ, நம்மள மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அது நம்மளுடைய என்ன சொல்றதுன்னா ஒரு அதுதான் நிழல்னாவே அதுக்கு அர்த்தம் இருக்கு இல்லையா? சோ அது நிழல், அவ்வளவுதான், ஷேடோ. அது நம்மளுடைய உண்மையோட தன்மையோட ஒரு தற்காலிக நிலை, அவ்வளவுதானே தவிர அதுக்குன்னு அது பொய் கிடையாது. அந்த மாதிரி யாரெல்லாம் உண்மை நிலை அப்படின்னா, பகவான் உண்மை நிலை, உயிர்வாளிகள் ஜீவாத்மாக்களான நம்மளும் அது நித்தியமானதுதான். ஜட இயற்கை, காலம் எல்லாமே நித்தியமானதுதான். ஆனா பிரகிருதியின் தோற்றம் மட்டும் தற்காலிகமானதாக இருக்கலாம். அதாவது இந்த பூமி இப்படி இருக்கும், நாளைக்கு மாறும், மாற்றத்துக்கு உண்டானது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அது பொய் கிடையாது. இந்த பௌதிக வாழ்க்கையே மாயை, பொய் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் முட்டாள்தனம். இது உண்மைதான். அது நம்ம ஹேண்டில் பண்ண தெரியல. அதோட மாற்றத்தையும் இப்போ குளிர்காலம் இருக்கு, அதுக்கப்புறம் வெயில் காலம் வருது. குளிர்காலத்துல நம்ம ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம், வெயில் காலத்துல ஃபேனை ஏசியை யூஸ் பண்றோம். ஃபேன் ஏசி யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு குளிர்காலத்திலயும் அதே மாதிரி ஃபேனை ஏசியை யூஸ் பண்ண முடியுமா? இப்ப நம்ம வீட்டுல இங்க இப்படி இருக்கு, அங்க கொடைக்கானல், ஊட்டி இங்க எல்லாம் போனோம்னா ஃபேனே கிடையாது, அங்க சில்லுனே தான் இருக்கு. அங்கேயும் நான் ஃபேன் தான் யூஸ் பண்ணுவேன், ஏசி தான் போடுவேன்னா நம்ம என்ன ஆகும்? ஸோ சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம மாறுறோம். இங்க ஸ்வெட்டரே போடாதவங்க, ஒரு எதுவுமே யூஸ் பண்ணாதவங்க அங்க போயிட்டு குளிருக்கு எல்லா பொருளையும் நம்ம யூஸ் பண்றோம், அந்த குளிருக்கு கதகதப்ப தேடுறோம். இதே வெயில் காலம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காற்றோட்டமான விஷயங்கள், காற்றோட்டமான அந்த நீர்நிலைகள் இதெல்லாம் தேடி போறோம். ஏன் அந்த குளிர்காலத்துல சில்லுன்னு இருக்க நீரோடைகள்ல போய் குளிக்கலாமே, எல்லாம் பண்ணலாமே, நான் எப்போ ஒரே மாதிரிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா? நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளும் மாறிக்கிறோம் இல்லையா? நம்ம மாறலைனாலும் தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப சில்லுன்னு இருக்கு, அந்த இடத்துல போய் நான் சில்லுன்னு கொடைக்கானல்ல போய் அங்க ஐஸ் கட்டியில வர ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிற அந்த தண்ணியில போய் நான் குளிப்பேன் பண்ணுவேன் அப்படின்னா
அது நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு ஒத்துழைக்காது. அது அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றம் பண்றோம். அப்புறம் என்ன நம்ம மட்டும் ஒரு எல்லாமே நிலையா இருக்கணும். எதுவுமே மாற்றமாக கூடாது. ஏன் மாறிட்டே இருக்கு? எனக்கு ஒரு நிரந்தரமே இல்லைன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா நம்மளே மாற்றத்துக்கு மாறிட்டு தானே இருக்கோம். வெயில் காலத்துல ஒரு மாரியும், குளிர்காலத்துல ஒரு மாரி நம்மளே சேஞ்ச் ஆகும்போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் சேஞ்ச் ஆகுறத மட்டும் நாம ஏன் புறக்கணிக்கிறோம்? நம்ம ஏன் அக்செப்ட் பண்றது கிடையாது? சோ அதையும் நம்ம ஏத்துக்கணும் இல்லைங்களா? சோ எல்லாமே வந்து ஆம் எல்லாமே உண்மைதான். ஆனா பிரகிருதியின் தோற்றம் மட்டும் தற்காலிகமானது. உண்மைதான். ஆனா அது தற்காலிகமானது. நிழல் எப்படி கொஞ்ச நேரம் இருக்கும். அப்புறம் நம்ம இருக்கிறது அது தெரியாது. அப்புறம் ஒரு இடத்துக்கு போறப்ப மறுபடியும் நிழல் வந்து நம்மளுடைய கண்களுக்கு தெரியுது. அந்த மாரி இருக்கு. ஆனா அது தற்காலிகமானதா இருக்கும். ஆனால் அது பொய் அல்ல. சில தத்துவவாதிகள் இயற்கையின் தோற்றம் பொய் என்று கூறுகின்றனர். ஆனால் பகவத்கீதையின் தத்துவப்படி, வைஷ்ணவர்களின் தத்துவப்படி அது அவ்வாறு அல்ல. உலகின் தோற்றம் பொய்யாக ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. உண்மையானதாக ஆனால் தற்காலிகமானதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பௌதிக தோற்றம் இந்த இயற்கைங்கிறது உண்மையானதுதான். ஆனா தற்காலிகமானது. எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி உலகம் இப்போது கிடையாது. சூழ்நிலைகள் இப்போது கிடையாது. எல்லாம் மாற்றமாயிருக்கு. அந்த மாதிரி மாற்றத்திற்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கே தவிர இது பொய்யானது கிடையாது. அழிவிற்கு உட்பட்டாலும் கூட அது ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் அழியுது. இல்லைன்னா எப்படி அழியும்? இப்ப நிழலுக்கு தீ வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஆனா அது இருக்கு. அந்த மாதிரி ஒரு அழிவிற்கு உட்பட்டாலும் கூட இது உண்மைதான். இது இருக்கிறது, இயங்குறது எல்லாமே உண்மைதான். ஆனா தற்காலிகமானதுங்கிறதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உலகின் தோற்றம் பொய்யாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையானதாக ஆனால் தற்காலிகமானதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது வானில் நகர்ந்து செல்லும் மேகம் அல்லது பயிர்களை வளமுறச் செய்யும் மழைக்காலத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. மழைக்காலம் முடிந்தவுடன் மேகங்கள் அகன்று மழையால் வளம் பெற்ற பயிர்கள் எல்லாம் வாடி விடுகின்றன. இது போல பௌதிக தோற்றமானது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தோன்றி சில காலம் இருந்து பின் மறைகிறது. இவையே பிரகிருதியின் செயல்களாகும். எப்படி சூரியன் வராரு, மறுபடியும் சாயங்காலமானா போறாரு, திரும்ப நிலா வருது, மறுபடியும் காலையில போகுது. இது எப்படி இருக்கு? அதுக்குன்னு சூரியன் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. இருக்காங்க. சாயங்காலத்துக்கு மேல நமக்கு தெரியல, வேற ஒரு நாட்டுல தெரியுறாங்க. ஆனா அதுக்குன்னு அவர் சூரியனே சாயங்காலத்துக்கு மேல அவ்வளவுதான், அவரோட ஷிஃப்ட் முடிஞ்சது, வீட்டுக்கு போய் தூங்க போயிட்டாரு, அவர் அந்த உலகத்திலே இல்ல, அவரோட உலகத்துல இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் இருக்காரு, நம்மளுக்கு தெரியல, அவ்வளவுதான். தோன்றி மறையும். ஆனா தற்காலிகம். ஆனா அது நிரந்தரமா இருக்கு. இவை பிரகிருதியின் செயல்களாகும். ஆனால் இந்த சுழற்சி நித்தியமாக செயல்படுவதால் பிரகிருதி நித்தியமானதாகும். இந்த சுழற்சி வந்து எப்பவுமே நித்தியமா ஓடிட்டே இருக்கு. ஆனா நம்ம கண்களுக்கு தெரியலைங்கிறதுனால நம்ம இல்லைன்னு சொல்றோம். இந்த சுழற்சி நித்தியமா இருக்கிறதுனால பிரகிருதி எப்பவுமே நித்தியமானது. பிரகிருதினா இந்த ஜட இயற்கை. சூரியனை சொல்லலாம், பூமியை சொல்லலாம், எல்லாத்தையுமே சொல்லலாம். நம்ம மனுஷங்க பிறந்து சாகிறதுமே பிரகிருதினே சொல்லலாம். ஏன்னா நம்ம பிறக்கிறோம், இறக்குறோம், மறுபடியும் பிறக்கிறோம், இறக்குறோம். ஆத்மா நித்தியமானது. அந்த பிறப்பு இறப்புங்கிறது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரகிருதி மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம நிரந்தரமா தான் இருக்கும். சோ இது பொய்யல்ல. பகவான் இதை என்னுடைய பிரகிருதி என்று குறிப்பிடுகிறார். அவர் பகவான் அதை உரிமையை என்ன சொல்றாரு? என்னுடைய பிரகிருதி என்று குறிப்பிடுகிறார். இந்த ஜட இயற்கை பகவானிடமிருந்து பிரிந்த சக்தியாகும். இது போல ஜீவராசிகளும் பகவானின் சக்தியே. ஆனால் அவர்கள் பிரிவுபடாதவர்கள், நித்தியமான உறவு கொண்டவர்கள். நம்ம பகவான் கிட்ட இருந்து வெளியே வந்துட்டோம் நம்ம நினைக்கிறோம், இனியும் பகவான்குள்ளதான் இருக்கும். இந்த இயற்கைங்கிற பேர்ல நம்ம பகவான்குள்ளதான் இருக்கும். சோ நம்ம பகவான் கிட்ட இருந்து பிரிவுபடாதவர்கள், நித்தியமான உறவு கொண்டவர்கள். எனவே பகவான் உயிர்வாளி, ஜட இயற்கை, காலம் இவை ஒன்றோடொன்று தொடர்புடைய நித்தியமான விஷயங்கள். பகவான், உயிர்வாளி, ஜட இயற்கை, காலம் இது எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடைய நித்தியமான விஷயங்கள் தான். இருப்பினும் கர்மா நித்தியமானதல்ல. கர்மாங்கிறது நித்தியமானது அல்ல. கர்மத்தின் விளைவுகள் மிக பழையதாக இருக்கலாம். அது உண்மையே. நினைவு கெட்டாத காலத்திலிருந்து செய்த செயல்களின் பலன்களை நாம் இன்ப துன்பமாக அனுபவிக்கிறோம். ஆனால் நமது கர்மத்தின் விளைவுகளை